கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை நேரிலே உங்களை அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நாளில் சிந்திக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 128 அதிகாரம் 3வது வார்த்தை. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 128 3வது வார்த்தை. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். இன்றைக்கு வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி மனைவி. மனைவி திராட்சை செடி அல்ல, அவள் ஒரு திராட்சை கொடி. ஹல்லேலூயா. நம்ம இங்கே கவனமாக கேட்க வேண்டும். மனைவி திராட்சை கொடி. நான் இங்கே கொஞ்சம் கொடி கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. இது செடி அல்ல, செடிக்கு மேலே வளரக்கூடிய திராட்சை கொடி. ஹல்லேலூயா. இந்த திராட்சை கொடி மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது, மிக சிறந்தது. இந்த திராட்சை கொடியை குறித்து நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். பாருங்க, திராட்சை கொடி பல நிலைமைகளை படிக்கும்போது அது பலன் கொடுக்கக்கூடாது. 3 விதமான காரியங்கள் இதன் மூலம் நம்ம சிந்திக்க முடியும். 1, அது பலன் இல்லாதது. 2, அது படரக்கூடியது. 3, அது பலன் கொடுக்கக்கூடியது. பலன் இல்லாதது, படரக்கூடியது, பலன் கொடுக்கக்கூடியது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வார்த்தையிலே பார்க்கும்போது பலன் இல்லாதது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வார்த்தை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க முடியாது. செடிக்குள்ளே கொடியானது நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த திராட்சை செடி பலன் இல்லாதது. இது தானாய் கனி கொடுக்காது, தானாய் வளராது. இந்த கொடி கனி கொடுக்க வேண்டுமானால் அது செடியில் நிலைத்திருக்க வேண்டும், ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். அது ஒரே செடிக்குள்ளே அது தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டால் மாத்திரமே அதனால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் எப்போதுமே நாம் இந்த கொடியை தனியாக வெட்டி போட்டால் அது பிரயோஜனம் இல்லை என்று வேத வசனம் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வார்த்தை சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சபையை, ஒரு மணவாளனையும் ஏய்மைப்படுத்தி கூறியிருந்தாலும் உண்மையாகவே கணவன் மனைவி உறவை குறித்தும் இந்த இடத்துல நாம் சிந்திக்கலாம். செடி கணவனாகவும் கொடி மனைவியாகவும் இருக்கிறது. இவர்கள் இருவரையும் நாம் வெட்டி போட்டால் அங்கே செடியும் பலன் இல்லாமல் போகிறது, கொடியும் பலன் இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, இன்றைக்கு உள்ள குடும்ப தலைவிகள் நம் சொந்த காலில் நிற்க முடியும், நான் சொந்தமாக வாழ முடியும், நான் தனிமையிலும் வாழ முடியும். பலரும் மார்தட்டி கொள்ளுகிறார்கள். இல்லை இல்லை, வேதம் அதை மறுக்கிறது. செடியோடு சேர்ந்து இணைந்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும், அல்லாவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததான். அந்த ஆக்சிடென்ட்டுக்குள் அநேக மக்கள் அகப்பட்டு கொண்டாங்களாம். பாருங்க, ஒருவன் ஐயோ அம்மோ என்று கூப்பிடுறான். கை ஒடிந்தவன், கால் ஒடிந்தவன், கண் தெரியாதவன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பலரும் பல விதத்திலே ஆயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் அவன் அப்படியே ஒரு உணர்வு இல்லாமல், ஒரு சத்தம் இல்லாமல்
படுத்திருக்கானா. அந்த இடத்தை கடந்து போன ஒரு மனிதன் சொல்கிறான், நீ கால் ஒடிந்து நீ இவ்வளவு சத்தம் போடுற, நீ கை ஒடிந்து நீ இவ்வளவு சத்தம் போடுற, அங்கே பாரு ஒரு மனுஷன் தலை இல்லாமையே இருக்கிறான், அவனுக்கு சத்தமே தெரியலை அப்படின்னு சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவள, தலை இல்லைன்னா ஹல்லேலூயா கால் கை என்றுமே பயம் இல்லை. ஏன் அவனுக்கு சத்தம் இல்லை? அவனுடைய வாழ்க்கையில் இனி ஒரு தலை இல்லைன்னு அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, இந்த பலனில்லாத கொடியை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 15வது அதிகாரம் 6வது வார்த்தை, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியினால் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஹல்லேலூயா. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய ஒரு மாதிரி, பெரிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இணைந்து செயல்பட்டால் தான் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதமே இருக்கு. அவர்கள் வெட்டப்பட்டு அவர்கள் கட் பண்ணப்பட்டவர்கள் வெளியே வந்தால் வசனம் சொல்கிறது, அவர்கள் அந்த கொடி வெளியே எறியப்படுவது போல. இப்போ பாருங்க, என் கையில் இருக்கிற கொடி அது வெட்டப்பட்ட போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது காய்ந்து போனது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே இது தூக்கி வெளியே எறியப்படுகிறது. 2வது அது உலர்ந்து போகிறது. 3வது அக்கினியில் எரிந்து போடப்படுகிறது. இந்த 3 விதமான சூழ்நிலையும் வெட்டப்பட்ட கொடிக்கு உண்டு. ஆம் தேவ பிள்ளைகளை, மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி அவள் செடியை விட்டு வெட்டப்படும் போது அவள் வெளியேறியப்படுவாள். அவள் வெட்டப்படும் போது அவள் தூக்கி வீசப்படுவாள். அவள் வெட்டப்படும் போது அவளுடைய வாழ்க்கை உலர்ந்து போகும். அவள் வெட்டப்படும் போது அக்னியினாலே அவள் எரிவாள். பச்சை பசையில் என்று நிற்கிற வாழ்க்கையானது சீக்கிரமாக கரிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனில்லாத நேரங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர். ஆனால் இந்த செடியோடு இணைந்து இந்த கொடி நிலைத்திருக்குமானால் அதனால் வருகிற ஆசீர்வாதமும் இருக்கிறது. அந்த 7வது வார்த்தையும் 8வது வார்த்தை 9வது வார்த்தையை நீங்கள் திருப்பி படியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7, 8, 9. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் ஆய் இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, செடியோடு இணைந்து கொடி நிலைத்திருக்குமானால் 3 வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதாவது கேட்கிறது கிடைக்கும், பிதா மகிமைப்படுவார், நீங்கள் சீஷராய் மாறுவீங்க, 3வது அன்பு கிடைக்கும். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களும் அவர்கள் உறவின் நடுவில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை கேட்டு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அவருக்கு செடியோடு இணைக்கப்பட்டிருமா நம்ம கேட்கறது கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சீஷர்களாய் மாறுவீர்கள். சீஷர்கள் விசுவாசிகள் அல்ல, சீஷர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்தில் சீஷர்களை பல இடங்களுக்கு கொண்டு செல்கிறார். மருவமலைக்கு கொண்டு செல்கிறார், கெத்சமனேக்கு கொண்டு செல்கிறார், படகுல பிரயாணப்பட்டு போகும்போது கொண்டு செல்கிறார், கலிலேயாவுக்கு கொண்டு செல்கிறார், தெக்கோபொலி நாட்டுக்கு கொண்டு செல்கிறார். அவர் எங்கெல்லாம் ஊழியக்களமாய் போனாரோ அந்த இடங்களில் எல்லாம் சீஷர்கள் கூட சென்றார்கள். எந்த இடத்திலெல்லாம் போஜனம் பரிமாறப்பட்டதோ அந்த இடத்தில் போஜனம் வாங்கி புசிக்கிறார்கள். ஏன் கடைசி போஜன பந்தியில் கூட சீஷ
சீஷர்களுக்கு இடம் கிடைத்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவியோடு உள்ள உறவு ஐக்கியம் இன்னும் பெருகுமானால் நீங்கள் கேட்பது கிடைக்கும். நீங்களும் சீஷராவீங்க. எங்கெல்லாம் புருஷன் போகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் உங்களையும் அழைத்து கொண்டு போகிற ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது, அவருடைய அன்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒருமனப்பட்டு ஐக்கியமாயிருந்தால் கர்த்தர் இதை செய்வார். ஆம், இந்த கொடிகள் பலவீனமானவர்கள். ஏற்கனவே நான் சொல்ல, இந்த கொடிகள் பலவீனமானவர்கள். எப்போ நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வருகிறது என்று சொன்னால், யுத்தம் வரும்போது பலவீனம் வருது. சவுலும் தாவீதும் நெடுநாள் அவர்கள் நடுவே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. வசனம் சொல்கிறது, சவுல் ஒவ்வொரு நாளும் தாவீது கெபிக்குள்ளே போகும்போது, குகைக்குள்ளே போகும்போது, காட்டுக்குள்ளே போகும்போது, அரசாங்கத்தில் உட்கார்ந்திருக்க போது அவனுக்கு ஒரு எதிராளியாக அம்பை எய்து கொண்டே இருந்தான். ஆனால் தாவீதோ எல்லா இடங்களிலும் அவனை விட்டு கொஞ்சம் ஒளித்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சமயம் வந்தபோது வசனத்தில் படிக்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வர வர பலத்தான். சவுலோ நாளுக்கு நாள் தொய்வடைந்து அவன் பலவீனப்பட்டு போனான். அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போனது. அவனுடைய சந்ததி பலவீனப்பட்டு போனது. ராஜாங்கத்தை அந்த குடும்பம் இழந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான். ஆனால் யுத்தம் பண்ணுகிறதில்ல, ஆண்டவருக்கு பயந்து வாழுமானால் நம்முடைய சந்ததி வருங்காலத்தில் பெரிய நிலைமையில உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அன்னாள் பெனினாளை தாக்குற அனுபவங்கள் உண்டு. பிரச்சனை வருகிற சூழ்நிலைகள் பலவீனப்பட்டு போகும்போது அந்த அன்னாள் தேவாலயத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். என்ன நடந்தது என்று சொல்ல முடியும். அன்னாள் கர்த்தரை துதிக்கும் போது சொல்கிறார், ஹல்லேலூயா, 5-7 பிள்ளைகளை பெற்றவர்கள் சோர்ந்து போகும்போது கர்த்தர் என்னை பலத்தால் இடைகட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, பலத்தால் இடைகட்டினார். ஆம் தேவ பிள்ளைகளை, நீங்க பலகீனப்படுகிற இடங்கள் உண்டு. அந்த இடத்துல சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பலன் உங்க மேல வெளிப்பட்டு வரும். கர்த்தர் சொல்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலகீனமானவைகளையும் இழிவானவைகளையும் நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் கொடியுடைய அனுபவம் அது பலன் இல்லாதது. ஆனால் அது கணவனோடு ஐக்கியப்படும் போது, செடியோடு ஐக்கியப்படும் போது, ஹல்லேலூயா, அது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். அது என்றைக்கு செடியோடு வெட்டப்படும் போது அது வெளியே எரியப்படும், உலர்ந்து போகும், அக்னியில் எரியப்படும். ஆனால் அது செடியோடு ஐக்கியப்படும் போது கேட்கிறது கிடைக்கும். சீஷராய் மாறுவீர்கள், அன்பு கிடைக்கும். ஐக்கியப்பட்டு வளர்ந்தால் பச்சை பசையிலிருந்து உயர்ந்து சாட்சியாக மாற முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மனைவி வீட்டோரங்களில் கனிதரு திராட்சை கொடி. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஒரு மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியாய் இருக்கும்போது அவள் படரக்கூடியவள், படர்ந்து போவாள். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 22வது வார்த்தையை நீங்க படிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 22வது வார்த்தை. ஹல்லேலூயா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் கொடிகள் சுவரின் மேல் என்ன செய்யும்? படரும். நம்ம பார்த்திருக்கிறோம், கொடி செடி நட்டிருக்கிற இடம் வேற, கொடி போய் அது நுழைஞ்சு சின்ன சின்ன பகுதிகளில் கூட நுழைஞ்சு இந்த வசனம் சொல்லுது, சுவரின் மேல் படரும். மனைவி சுவரின் மேல் படரும். இது ஒன்று சொன்னோன்னா நீங்க என்ன செய்வீங்க? நம்ம வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு கனி கொடுப்போம், அப்படிதானே? அடுத்தானே நம்ம வீட்டுக்குள்ளதான் இருப்போம். ஆனா அடுத்த வீட்டுக்கு என்ன செய்வோம்? நம்ம வேலை செய்யணும், அடுத்தவன் சம்பளத்தை வாங்குறது அவனா இருக்கணும். அப்படியே நினைக்கிறீங்க? இல்ல, சுவர் தடைகள் நமக்கு உண்டு. ஆனாலும் கொடிகள் அந்த சுவரையும் தாண்டி படரக்கூடியது. தடைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி ஒரு மனைவிக்கு உண்டு. நீங்க இல்லைன்னா பாருங்க, ஒரு பிரச்சனை ஒரு சடன்லி உங்க குடும்பத்துல வந்தோம்னா கரெக்டா பாத்தீங்கன்னா, புருஷர்கள் எவ்வளவு மீச தாடியெல்லாம் வச்சிருந்தாலும் கையெல்லாம் என்ன செய்யணும்? கடன்னு ஆடும். அதே இடத்துல
பெண்கள் என்ன செய்வோம், சரி இப்போ மூளை சரியா செயல்படும், சரி ஹாஸ்பிட்டல் தூக்கணுமா தூக்கிடுவோம், எங்க கொண்டு போனோமா தூக்கிடுவோம், இல்ல சும்மா இருங்க பிரச்சனை ஒண்ணும் செய்யாது, தேவ சமூகத்துல நம்ம சோமனும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று ஒரு பேக் போனா நிக்கிறவங்க யாரு? மனைவிகள் தான். ஹalleluya. அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நேரம், ஒரு சடன்லி ஒரு முடிவெடுக்கும் போது அவங்க திகைத்து போகிற அனுபவங்கள் உண்டு. அட்லீஸ்ட் நீங்க பாருங்க, ஒரு பிரசவத்துக்கு போகிறதா இருந்தா கூட நம்ம பிரசவம் நடைபெற வேண்டியது மனைவிக்கு. ஹalleluya. ஆனா பிரசவ நேரம் கடைசி நேரம் வந்தீங்கன்னா சில புருஷர்கள் என்ன செய்யணும் ஆடி போவாங்க. வலி ஏற்படுகிறது மனைவிக்கு, அடுத்த வலி ஏற்படுறது நமக்கு தான், பிள்ளை பெற வேண்டியது நமக்கு தான், வேதனை அனுபவிக்க வேண்டும் நமக்கு தான், ஊசி குத்த வேண்டியது நமக்கு தான், என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவு நம்ம தான் பண்ணணும். ஆனா அந்த பிரச்சனை நடுவில் இறங்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது, ஆடி போவாங்க. ஆனா மனைவி என்ன செய்வாங்க, துணிச்சலா செய்வாங்க. PS ராஜமணி பாஸ்டர் இப்படி சொல்லுவாங்க, அவங்க குடும்ப குடியில பேசும்போது இப்படி சொல்லுவாங்க, ஒரு பைக்ல போகும்போது ஒரு கணவன் என்ன செய்வோம், பேக்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். ஏன், ஒரு சைடா உட்காரணும், அதுக்காக பயந்து 2 சைடா உட்கார்ந்து போவாங்க. ஆனா மனைவி அப்படி இல்லை, 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ கையில அணைச்சிட்டு என்ன செய்வாங்க, ஒரு சைடா உட்கார்ந்து அழகா போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவு துணிச்சல் நமக்கு இருக்கா இல்லையா? நீங்க எல்லாம் கொடுத்து பாருங்க, நீங்க முன்னால பைக்ல உட்காருங்க, அவரை சைடு பிரிஞ்சு உட்கார்ந்து 2 பிள்ளைகளை கையில கொடுத்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க, நடக்குமா? நடக்காது. கர்த்தர் அவ்வளவு பலனை நமக்கு, அதான் தடைகளை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் நம்ம மேல ஆண்டவர் தந்திருக்கு. ஹalleluya. அந்த யோசேப்புக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் சுவரின் மேல் அது படர்ந்து செல்லும், மதிலை தாண்டி செல்லக்கூடிய அபிஷேகம். நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 23-24 வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 49 23 24. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. போதும் பாருங்க, இது என்னெல்லாம் உண்டு, ஒரு சுவர் மேல் அது படர்ந்து செல்லும் போது வில் வீரர்கள் உண்டு. மனைவிக்கு எதிராக சில வில் வீரர்கள் உண்டு, அம்புகள் உண்டு, அம்பு எய்வாங்க. ஹalleluya. ஒரு சபையானாலும் ஒரு குடும்பமானாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் நல்லவன், அவ மோசமானவன். ஏன், ஒரு சபை எடுத்துக்கொள்ளுங்க, பாஸ்டர் நல்லவரு, பாஸ்டர் மனைவி மோசம். ஏன் சொல்லுங்க, காணியதை சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது 100கணக்கா யோசிப்பாங்க, இந்த மனுஷனை உள்ள விட்டா வருங்காலத்தில் இவ்வளவு பிரச்சனை உருவாகும், அதற்கு தடை செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாக்கிற பொறுப்பை அழகாக கொடுத்திருக்கிறார். புருஷர்கள் தேவையில்லாத நபர்களை எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு வந்தது போதும், இனி என்ன செய்ய வேண்டாம், வரேண்டாம். ஏன்னா கொஞ்ச காலத்திலே அவங்களுக்கு தெரியும், இந்த மனுஷன் இங்க வந்தா என்ன செய்யுது, சரியில்லை, இந்த ஆள் இங்க வந்திருக்காரு, இவருடைய பார்வை சரியில்லை, இந்த ஆள் இங்க வந்திருக்காங்க, இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கான், ஏதோ உன்னை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கான். இதெல்லாம் மனைவி சொல்லி கொள்கிறதுனால பலருக்கு என்ன செய்யுது, பிடிக்காது. நம்முடைய இயல்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க சொல்லுங்க, இயல்கை மீற விடக்கூடாது, அது உண்மை. பாருங்க, அதனால என்ன செய்வாங்க, அம்பு எய்வாங்க. வில் வீரர்கள் மனமடிவாக்குவார்கள். மனமடிவாக்குகிற வார்த்தைகள் உண்டு. போதும், இந்த இவனோடு வாழ்ந்ததே போதும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு. இவர்களோடு வாழ்ந்தது போதும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு. எதிராளிகள் சிங்கம் போல நம்மை கர்ச்சிக்கிற நிலைமைகள் உண்டு. வில் வீரர்கள் நம்மை மனமடி வாக்குவார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது போல ஒரு மனைவியானவள் மதிலை தாண்டி ஜெயிப்பாள் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு காலைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தியாய் கொடுக்கிறார். சொல்ல மதிலை தாண்டுவே, சொல்லுங்க,
எப்படி தாண்டுவீங்க? சங்கீதக்காரன் 18வது சங்கீதம் 29வது வார்த்தையிலே சொல்லும்போது சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேர்ந்து சொல்ல, உம்மாலே நான் ஒரு, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். மதில்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு. ஆனால் மனைவி துணிச்சலானவள். ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, அவள் கொடி அவள் சுவரின் மேல், சுவரின் கீழ் இல்ல, சுவரின் மேல் ஏறி படருவாள், படர்ந்து செல்வாள். ஒரு விசாலதை உங்க மூலம் உண்டு. அல்லேலூயா. ஒரு மாற்றம் உங்க குடும்பத்தின் மூலம் உண்டு. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். அது எப்படி? உம்மாலே நான் ஒரு சேனை, சேனைக்குள்ள பாய முடியுமா? அந்த பாயக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்காரு. அல்லேலூயா. சேனையை தாக்கக்கூடிய அபிஷேகத்தை வச்சிருக்காரு. படர்ந்து, சுவர் உண்டு, ஆனால் சுவரின் மேல படர்ந்து போ. ஆமென். சுவர் உண்டா இல்லையா? தடைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. பிள்ளைகள் நமக்கு எதிராக எழும்புவார்கள், புருஷர் ஒருவேளை நமக்கு எதிராக எழும்புவார்கள். கடினமான வார்த்தைகள் உண்டு, மனமடி வாக்குற வார்த்தைகள் உண்டு. இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும்போது சோர்ந்து போக கூடாது. அண்ணாள் ஆள் வீட்டில் இருக்கும்போது வார்த்தை வந்ததா வரலையா? எக்க வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. அவள் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் எல்லா பெனியினால் அவளை குத்தி கொண்டே இருப்பா. வார்த்தை உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் ஆலயத்திலே போகிறதை அன்னாள் தடை செய்து உட்காரல்ல, அவள் எழுந்து போய் ஆலயத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தார். அங்கே இருந்து கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு நேராக மாத்திரம் வந்தது? அன்னாளுக்கு நேராக வந்தது. 2 பேரும் தான் ஆலயத்துக்கு போனாங்க. ஆனால் தேவையோடு போன போது அவளுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. தேவையோடு நம்ம வந்தனா நமக்கு நேராக தான் ஆண்டவருடைய வார்த்தை வரும். ஆமென் சொல்லுங்க. வருமா வராதா? வார்த்தை வரும். இனி நீ துக்கமுகமாய் போவது இல்லை, நீ சமாதானத்தோடே போக போகிறாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்ற நல்ல வார்த்தை ஆலயத்துக்குள்ளே இருந்து புறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அப்ப குத்தினாலும் சோர்ந்து போக கூடாது. அன்னாள் செபித்து அந்த குத்தலை மேற்கொண்டான். செபிக்கிறவன் மேற்கொள்ளுவான். பிரச்சனைகள் வரும், குற்றம் சொல்கிறவர்கள் உண்டு. தானியேலுக்கு எதிராக குற்றம் சொன்னாலா சொல்லலையா? தானியேலுக்கு எதிராக எல்லாரும் எழும்பினாங்க. எதுக்காக எழும்பினாங்க? அவன் செபிக்கிறவன், ஜெபம் பண்ணுகிறவன் என்ற ஒரே ஒரு காரணம். மற்றபடி அவன் மேல ஒரு குற்றமும் இல்லை என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் எழும்பினவர்கள் 122 தேசாதிபதிகளும் எழும்பினாங்க. தானியேல் போய் சிங்க கபில போய் விழுறாரு. இப்போ தானியேலை சுற்றிலும் 4 சிங்கங்கள் சுற்றிலும் படுத்திருக்கிறது. தானியேல் படுத்திருக்கிறாரு. எல்லா சிங்கங்களும் பசியோட தான் இருந்தது. ஆனால் தானியேல் முழங்கார் படியிட்டு ஜெபித்ததினாலே கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு ஒப்புக்கொடாமல் தானியேலை பாதுகாத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாதுகாத்தார். மட்டுமல்ல தேவ பிள்ளை, தானியேலை ஆண்டவர் சிங்கங்களின் கபிகளுக்கு பாதர். தானியேல் வெளியே வந்தாச்சு. ஜெபிக்கிற மனுஷன் முழங்கார் படிக்கிற தானியேல் வெளியே வந்தாச்சு இல்ல? தானியேல் வெளியே வந்தோடனே ராஜா சொல்றாரு, அவன்லாம் இவன் மேல குற்றம் கண்டுபிடித்தானு அவனை எல்லாம் தூக்கி எங்க போடுங்க? இப்ப சிங்க கபிக்குள்ள எத்தனை பேர் படுத்திருக்காங்க? எத்தனை பேர் போனாங்க? 122 தேசாதிபதிகள், அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எக்கச்சக்க என்ன செய்யுது? உள்ள போய் விழுந்தது. வசனம் சொல்லுது, சிங்கங்கள் எல்லாருடைய எலும்புகளையும் நுறுக்கி போட்டது, ஒருவரை கூட மீதியாக வைக்கவில்லை. இதை நான் செபிக்கிற தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா. மனைவி செபிக்கிறவளாயிருந்தால் அவள் சுவரை தாண்டி போவாள். செபிக்கிற தானியேலா நீங்க மாறணும். உங்க கால்கள் முழங்காற்படியிட ஆரம்பித்துன்னு வச்சிருங்க, குற்றம் கண்டுபிடிச்சுக்கிற எல்லாருடைய எலும்புகளும் சுக்கு நூறாக்கப்படும். கர்த்தர் நம்மை தானியேலின் கைக்கு, தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தது போல ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க கால்கள் முழங்காற்படியிடணும். உங்க கால்கள் முழங்காற்படியிடும். ஒரு போதகர் இப்படியா ஒரு செய்தி சொன்னார் பாருங்க, எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா,
இந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா, நாய்கள் மாடுகள் எல்லாம் என்ன செய்யும்? அது வெரி குட், அது முழங்கார் படிட்டு தான் என்ன செய்யும்? படுக்கணும்னாலும் உட்காரணும். மனுஷன் தான் முழங்கார் படிடாம சேர்ல உட்காந்துட்டு சேர்ல எழும்பிட்டு போறோம். அது முழங்கார் படிட்டு தான் என்ன செய்யும்? எலும்பு. அதனால தான் மோடிஜி ஒரு சட்டம் கொண்டாரு. என்ன செய்யுது? மிருகங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது என்று ஒரு சட்டத்தை எழுதியிருக்காரு. அது முழங்கார் படியிட்டனால அதையே கொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்காங்க. அப்படியான தேவ பிள்ளைகளை நம்ம எல்லாரும் முழங்கார் படியிட்டு சோக வேண்டாம். ஆண்டவர் சட்டத்திலேயே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. முழங்காலின் விலை அந்த மாடுகளுக்கு தெரியும், நமக்கு தெரியல. சிலருடைய முழங்கால்கள் காய்க்கணும். ஆண்டவர் நாட்கள் சேர்ல இருக்கிறதெல்லாம் நல்லதுதான். தனிப்பட்ட ஜெபம், தேசத்திற்காக ஜெபம், ஜெப குறிப்புக்கான ஜெபம் வரும்போது இயன்ற அளவு முழங்கால நின்று போராடினா கர்த்தர் ஜெயத்தை தருவார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வேண்டும். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை, வீட்டுக்குள்ள இருந்து முழங்கார் படிக்கணும். அதான் கனிதரும் திராட்சை கொடி. மனைவி வீட்டோரங்கள், உங்க வீடுகள்ல பிள்ளைகளுக்காக புருஷர்களுக்காக 1 மணி நேரம் முழங்கார் பண்ணிட்டு ஜெபித்து பாருங்க, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி தருவார். இன்னைக்கு அநேகர் இன்ஸ்டன்ட் காப்பி மாறி, இன்ஸ்டன்ட் டீ மாறி என்ன செய்வாங்க? ஜெப குறிப்பை எழுதுவாங்க, லெட்டர் போடுவாங்க, அனுப்பிடுவாங்க. யாருக்கு? தேசத்துல பிரபலமான எல்லா ஊழியக்காரர்களுக்கு அனுப்புவாங்க. ஆனா கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கையே இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி அல்ல. உங்க பிரச்சனைய உங்களை மாதிரி அறியக்கூடிய யாருமே இல்லை, யாருமே இல்லை. உண்மையிலே சொல்றேன், ஊழியக்கார் நம்ம இங்க ஊழியத்துல இருக்கிறோம். எத்தனை பேருக்காக மணிக்கூர் கணக்கா இருக்க முடியும்? ஆனா உங்களுக்கு இருக்க முடியும். 1 மணி நேரம் நீங்க டெய்லி உங்க பிள்ளையுடைய காரியங்களுக்காக முழங்கார் படியிட்டு ஜெபித்தால் கர்த்தர் அந்த பிள்ளைகள் மூலம் ஆசீர்வாதத்தை தருவாரோ என்று சோதித்து பாருங்க. நீங்க சோதித்து பாருங்க. உள்ளறைகளை பூட்டுங்க, அந்தரங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்புகிறான். தாவீது எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் பார்க்கறதா இவனுடைய வேலை. பேக்ல இருந்து வந்துட்டு ஒரு சுவர் அவனுக்கு முன்பாக நின்றது போல. தாவீது குகைக்கு போனாலும், கெபிக்கு போனாலும், தாவீது வனாந்தரத்துக்கு போனாலும், தாவீது ராஜாங்கத்துல இருந்தாலும், தாவீது கீதம் வாசித்தாலும் பின்தொடருகிறவன் சவுல். அவன் ஈட்டி எடுத்து குத்திட்டே இருக்கிறதா அவனுடைய வேலை. ஆனா தாவீது எல்லா சூழ்நிலையிலும் தப்பி ஜெபித்து கொண்டே இருந்தான். வசனம் சொல்கிறது, தாவீது வர 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 அவன் பலத்தான், சவுலின் குடும்பமோ வர 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 பலவீனப்பட்டு போனது. நாளுக்கு நாள் சவுலின் குடும்பம் நாளுக்கு நாள் டெய்லி டெய்லி அவன் தோற்று போகும்போது ஜெபிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன் பலத்து கொண்டே போவான். உங்க மூலம் ஒரு பலத்த சந்ததி உருவாகட்டும். மனைவிகள் ஜெபிக்க ஆரம்பித்தால், பெண்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்கள் சந்ததி பலத்ததாக இருக்கும், பெயர் அறியப்படும். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் வேணும். எபிரேயர் 11:11 சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினாலே கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் என்ன செய்தாள்? கற்பம் தரித்தாள். எதனால நடந்தது? விசுவாசத்தினாலே. யாருக்கு நடந்தது? சாராளுக்கு, பாட்டிக்கு நடக்குது. அற்புதம். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் செய்யாம இருப்பாரா? ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாட்டி, அவங்களுக்கு கற்பந்தரிக்க பலனே இல்லை. யூட்ரஸ் எல்லாம் செயலிழந்து போச்சு, யூட்ரஸ் எல்லாம் முற்றிலுமா போச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறான், எந்த உறுப்பு செயலிழந்து போனதோ அந்த உறுப்பை பலனடைய பண்ணி அந்த உறுப்புக்குள்ள ஒரு குழந்தையை வச்சு வெளியே கொண்டு வந்து மருத்துவ ரிப்போர்ட்டை நான் மாற்றி எழுதுவேன். வலது கரத்தை உயர்த்தி உங்க மருத்துவ ரிப்போர்ட் எதுவாங்களும் சொல்லட்டும். உங்க உறுப்புகள் செயலடைவதாக. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் தருகிற வார்த்தை, உங்க உறுப்புகள் ஒவ்வொன்று செயல்படுவதாக. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆவியானுடைய பலனை பெற்றுக் கொள்ளணும். உறுப்புகள் ஒவ்வொன்றும் செயல்படட்டும். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விசுவாசம் வேணும். எல்லா உறுப்பு நம்ம பல நேரங்களில் செயலிழந்து போகும். செயலிழந்து போன உறுப்புகளுக்காக முழங்கார் படியிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விசுவாசத்தினாலே சாராள் கற்பந்தரிக்க பலனடைந்து வயது முதிர்ந்தவளா இருந்தும் ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் அவர்கள் பலவீனமாய் இருக்கவில்லை.
இன்னைக்கு நமக்கு விசுவாசமே இல்லை. பல நேரங்கள் அப்படிதான் பலரை நம்ம நாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசம் இன்னும் வர்த்திக்க பண்ண ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம பலகீனமானவர்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே? பலகீனமானவர்கள். ஆனால் இரண்டாவது சொல்லி நம்ம படர்ந்து போகக்கூடியவர்கள், மதிலை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் நம்மால வச்சிருக்கிறார். படர வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பலவான்களை, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமான நம்மை தெரிந்தெடுத்தார். பலவான்கள் வெட்கப்படுவார்கள். பலவான்களை கர்த்தர் ஆசனங்களில் கீழே தள்ளி, ஞானிகளை கீழே தள்ளி ஆண்டவர் நம்ம உயரே கொண்டு வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்மால வச்சிருக்கிறார். உங்க மனமடிவில் சோர்ந்து போகாதீங்க. வீட்டோரங்களை கனி தரும் செடின்னு சொல்லுவான். என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன். என் தேவனால் நான் என்ன செய்வேன்? சேனைக்குள் பாய்வே. ஒரு விசை கூட நான் சேனைக்குள் பாய்வே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. கற்பந்தரிக்க பலன் இல்லை, ஆனா பிள்ளை உருவாகணும்னா நம்ம விசுவாசம் வேணும். சொல்லுவோம். விசுவாசத்தோடு சொல்லுங்க. நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஒரு பாட்டுக்காரர் எப்படி பாடுவான் தெரியுமா? தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினி உந்தலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரி. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரி. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதிலை தாண்டினேன் உங்களை தான். தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதிலை தாண்டினேன் உங்களை தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி கர்த்தாவே, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடி. ஒன்று என்னது? பலன் இல்லாதது. ஆனால் அது பச்சை பெசலாம் மாறனா அது செடியோடு ஐக்கியமாய் இருக்கணும். இரண்டாவது என்னது? அது மதிலை தாண்டி படரக்கூடியது. அது என்ன செய்யும்? மதிலை தாண்டும். கர்த்தருடைய பலத்தினால் அது மதிலை தாண்டும். மனமடிக்கிற வார்த்தையை தாண்டும். அம்பு எய்தாலும் அது என்ன செய்யும்? அதன் வில் உறுதியாய் நிற்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது பாருங்க? பலன் கொடுக்கக்கூடியது. என்னதையோ 15 யோவான் 15:8 படிங்க. யோவான் 15:8. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசரா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பலன் கொடுக்கும். பாருங்க, மிகுந்த கனிகளை அது கொடுக்கும். என்ன செய்யும்? மிகுந்த கனிகளை கொடு. திராட்சை கொடிக்கு ஒரு அழகான ஒரு சுவாபம், நிறைய கனிகள். அப்படியே ஒரு கிராஸ் அப்படி தொங்கிட்டு இருந்தோம்னா இப்படி அழகா இருக்கும் பார்த்தீங்களா? கானான் தேசத்து பலனை கொடுக்கும். நான் தான் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் மனைவிகள் எந்த தேசத்து பலனை கொடுப்பீங்க? கானான் தேசத்துல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தாங்க? இஸ்கோல் பள்ளத்தாக்கு வரைக்கும் போகும்போது 2 பேரால 2 ஆண்களால சுமக்க முடியாத அளவுக்கு ஒரு திராட்சை கொலை. ஹல்லேலூயா. அது என்னது? கொலை. 2 பேரால சுமக்கவே என்ன செய்ய முடியல. எல்லா பழத்தோட விசேஷமா இருக்கு இல்லையா? பாத்தீங்கன்னா 2 பேரால சுமக்க கூடாத அளவுக்கு ஒரு கொலை மிகுந்த பலனை கொடுக்கும். அது ஆண்டவர் விரும்புறது. மனைவிகள் கானான் தேசத்து பலனை கொடுக்கணும். நம்ம ஊர்ல தாங்க மாதிரி மாங்க மாதிரி இல்ல சக்க மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது,
கொடுக்க கூடாது. நீங்க எங்க கொடுக்கணும்? கானான் தேசத்து பலனை கொடுக்கணும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். நீங்க பலன் இல்லைன்னு சொல்லுவீங்க. பொதுவா பலகீன பாண்டம் தான். இது பல இல்ல. இதுக்குள்ள இருக்கிற பலன் எப்படி இருக்கு? 2 பேரால தூக்க முடியாத பலன் உள்ளதை கொடுக்கக்கூடியவள நம்ம. ஹல்லேலூயா. அப்படி ஒண்ணு ஹாலரையே தூக்கி விடுங்க, நாங்க எவ்வளவு பெரியவங்க, அப்படிதானே? இப்போ நான் ஒண்ணு கேட்கட்டும், செடியை கொடியை வச்சிருக்காரு, பலன் எங்கதான் இருக்கும்? கொடியில தான் இருக்கு. செடிதான் தைரியமா நிக்குது, செடிதான் பலனா இருக்கு, செடிதான் நல்லா சாப்பிடுது, நல்ல தண்ணியே வேறல இருந்து எடுக்குது, எல்லாம் எடுக்குது. ஆனா பலன் எங்க வருது? கொடியில வருது. ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருந்தா குடும்பமே நல்லா இருக்கு. நம்ம மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம விசேஷமானவர்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு, செடியோட என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். விட்டுட்டு போனேன்னா முடிஞ்சிட்டு வாழ்க்கை. விட்டுட்டு போகாம ஐக்கியமா இருந்தா கொலையா முந்திரிக்கா நிறைய என்ன செய்யும்? சித்திவான் விளையாடுற மாதிரி. ஹல்லேலூயா. பாருங்க, கொலையா காய்க்க ஆண்டு நம்ம பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் விசேஷமான ஒரு உறுப்பை பெண்களுக்கு வச்சிருக்காரு. என்னது? யூட்ரஸ். ஹல்லேலூயா. சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் நம்மளால வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பாருங்க, அதிகமா அப்பான்னு கூடுவாங்க, அம்மான்னு கூடுவாங்க. அம்மா தான் முக்கியமா அந்த வாயிலேயே வந்துடும். அம்மா அப்படின்னு உள்ள ஒரு வார்த்தையே என்ன செய்யும்? போன் பண்றதுலே நீங்க தெரியும். அப்பாவுக்கு அதிகமா போன் பண்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அம்மாவுக்கு அதிகமா போன் பண்ணுவாங்களா? அப்பா அம்மா இருந்தாலும் யாருக்கு தான் போன் பண்ணுவாங்க? அம்மா தான் பற்றிட்டு இருப்பாங்க, அப்படிதானே? எதுக்கு எடுத்தாலும் அம்மா தான் என்ன செய்வாங்க? இடையில நிக்கிற வாசலா செயல்படுவாங்க. பாத்தீங்க, அழகாக கனி கொடுக்க, மிகுந்த கனி கொடுக்கும் போது பிதாவானவர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அதில் பலனை அதிகமா கொடுக்கணும். தேவப்பிள்ளை மனைவி வீட்டோரங்களில் இருக்கும் கனிதரும் கொடியா இருக்கிற பழங்கள் வருகிறது, காய்கள் வருகிறது, பலன்கள் வருகிறது. இந்த பலன்கள் அநேக ராஜ்யங்களுக்கு போகுது. ஹல்லேலூயா. எங்கேயோ விளைக்கப்பட்ட, எங்கேயோ விளைச்சலான திராட்சை குலைகளை நம்ம அழகுமண்டத்திலையும் பார்க்கலாம், மெக்கமண்டத்திலையும் பார்க்கலாம், மார்த்தாண்டத்திலையும் பார்க்கலாம். எல்லா இடங்களும் என்ன செய்ய முடியும்? எங்க இருந்து வந்ததுன்னு யாருக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பல தேசங்களுக்கு நம்மை கொண்டு சென்று பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ரூத்துடைய புத்தகம் நம்ம பலன் கொடுக்கணும்னா, ரூத்துடைய புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வார்த்தையிலே ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நிறைவான அவருடைய சட்டைகளின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. வார்த்தை வருகிறது. பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் கர்த்தருடைய சட்டை, நீங்க பலன் கொடுக்கணும், மிகுந்த பலனை கொடுக்கணும். பலன் கொடுக்கணும், முதலாவது காரியம் ஆண்டுடைய சட்டைக்குள்ளே வந்துடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை எடுத்தும் போது நான் சொன்னேன், கழுகு பெரிய சட்டைகள் இருக்கு இல்லையா? கழுகுக்கு அது உயர பறக்கக்கூடியது, சூரியனை கூட நேருக்கு நேரு பார்க்கக்கூடியது கழுகு. ஆனால் அதே கழுகு குஞ்சு, அந்த குஞ்சுக்கும் என்ன இருக்கு? சட்டை இருக்கு, கால் இருக்கு, வாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதனால பறக்க முடியுதா? முடியல. அதே மாதிரி ஒரு தேவ பிள்ளை நம்மால பறக்க முடியாது. ஆனால் தாய் கழுகுக்கு மேல அது கொண்டு வச்சு பறக்கிறது. ஹல்லேலூயா. பறக்க பழக்குகிறது மட்டுமல்ல, சட்டைக்குள்ளே வைத்து அது பாதுகாக்கிறது. எப்பவுமே ஒரு சின்ன குட்டி கழுகு குஞ்சு மாதிரி, ஒரு சின்ன குட்டி பிள்ளை மாதிரி அவருடைய சட்டைக்குள்ள நம்ம உள்ள போயிடணும். அவராலே நிறைவான பலன், பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்க எல்லாரும், ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு சோதனை வந்துட்டா, ஒரு தகப்பனை, ஒரு பிள்ளை, ஒரு பாருங்க, ஒரு நாயை பார்த்தாலும் அம்மா நல்ல அப்பான்னு கூப்பிடும்போது அந்த அப்பா உடனே தூக்கி எங்க வைப்பாரு? தொல்ல போடுவாரு. நீங்க அதே மாதிரிதான் பிரச்சனை வரும்போது மனைவியானவர் சோர்ந்து போகாமல் கர்த்தாவேன்னு கூப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிருங்க, நம்முடைய பரம தகப்பன் உங்களுக்கு அடைக்கலம் தருவார். ஹல்லேலூயா. நீங்க பலன் கொடுப்பீங்க, உங்களை அழைக்க சத்ருக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். 2வது மத்தேயு சுவிசேஷம் 13:23 படிச்சீங்கன்னா,
வசனத்தை கேட்கிறவங்க 100 மடங்கு பலன் கொடுப்பாங்க. ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை நல்லா கேட்கணும். தூங்கி தூங்கி கேட்க கூடாது, விழுந்து விழுந்து கேட்க கூடாது. வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். வசனத்தை வாசிக்கணும். நிறைய வசனங்களை நீங்க வாசிக்கணும். வசனத்தை எழுதணும். இன்னைக்கு நிறைய பேர் எழுதாம இருக்கிறீங்க. எல்லாரும் டைரி கொண்டு வந்து வசனத்தை எழுதணும். எழுதும் போது நமக்கு 40%, கேட்கும் போது 20% தான். எழுதும் போது 40% உள்ள போகுது. 100% ஆகணும்னா நீங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் என்ன செய்யும்? 100% ஆகும். அப்படின்னா நீங்க பாருங்க, வசனத்தை கேட்கிறவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு வசனத்தை என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும். வசனம் இல்லாத ஒரு பஞ்சகாலம் என்ன செய்யும்? வரும். வசனத்தை கேட்கணும். நல்ல வசனத்தை கேளுங்க. பாட்டு கேட்கிறோம், நல்ல ஜபம் பண்ணோம் செய்யறோம். சில பாத்தீங்கன்னா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை, வசனத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து பலன் மிகுதியாய் வரும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வசனம் படிச்சீங்களா எல்லாரும்? வெரி குட். நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. வெரி குட். வசனம் காலையில் எழுப்பி படிக்கணும். ஆமென். வசனம் தான் நமக்கு ஆகாரம். வெயில் ஏறுகிற ஒரு நாள் உண்டு. வெயில் ஏறும்போது ஓடி போன வசனம் என்ன செய்யாது? கிடைக்காது. மன்னா கிடைக்கல. அதான் வெயில் ஏறுச்சுன்னா அது பிரச்சனை வந்து வசனம் கிடைக்காத ஒரு காலம். இப்போ வசனத்தை நல்லா கேட்கணும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வார்த்தை, அந்தரங்க ஜெபம் வெளியரங்கமான பலனை கொடுக்கும். நீங்க வெளியே, நான் சொன்ன மாதிரி உங்களை ஆண்டவர் காட்டு செடியா வைக்கல, வீட்டு செடியா வச்சிருக்காரு. வீட்டு கொடியா வச்சிருக்காரு. இல்ல வசனத்துல முன் மனைவி காட்டோரங்களில் இல்ல, காட்டு செடியா இல்ல. ஹல்லேலூயா. வீட்டோரங்களில் கனிதரும் கொடியா இருக்கணும்னா அந்தரங்கமா ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் சுனேமியாள் இல்ல, நல்லா ஜெபிக்கிற ஒரு அம்மா தான். அவங்க வந்து எலியாவுக்கு புகலிடம் கொடுக்கிறாங்க. சூப்பரா அந்த மனுஷன் வருகிற நேரத்தில் எல்லாம் வந்து என்ன செய்யறான்? ஒரு அற்புதம் அவளுக்கு நடக்கும். அவளுக்கு நல்லா தெரியும். தன் வீட்டுக்குள்ள பரிசுத்தவான் என்று வைத்து மேல் வீட்டு அறையை கொடுத்து அழகாக பாதுகாக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவளுடைய மகன் செத்து போன போது அவ என்ன செய்யறா தெரியுமா? அந்த மகனை தூக்கிட்டு போய் எலியா படுத்திருந்த எலிசா கட்டில் மேல என்ன செய்யறான்? போய் படுக்க வச்சுட்டு என்ன செய்யறான்? ஓடுறா. பூட்டிட்டு கதவை கூட்டிட்டு போறா. ஏன்? அவ கட்டில படுக்க வச்சிருக்கலாமே. அவளுக்கு தெரியும், அவளுக்கு தேவை இருந்து ஒரு தீர்க்கதரிசி படுத்திருக்கிற கட்டிலுக்கு மேன்மை உண்டு. அவளுக்கு ஒரு தெரியும், அவள் படுத்திருக்கிற கட்டில் மேல தைரியமா கொண்டு பூட்டி வச்சுட்டு படுக்க வச்சுட்டு ஓடுறா. கர்மேல் பருவத்துல தீர்க்கதரிசியை பார்த்து பாருங்க, வஸ்திரத்திலும் நிழலிலும் படுக்கிற கட்டிலும் கூட ஆண்டவர் அபிஷேகத்தை வைக்கிறார். அவ்வளவு அபிஷேகம். ஆனா நமக்கு ஒரு வாஞ்சை வேணும், நமக்குள்ளே இருக்கணும். ஐயோ, நம்ம வரும்போதே அவன் நினைக்கணும், நான் தீர்க்கதரிசி அழைச்சிட்டு வருவேன், இவர் கட்டில் மேல் வச்சிருக்கிற பிள்ளை உயிரடையோ, அற்புதம் நடக்கும், இந்த பிள்ளையை நான் சாக கொடுக்க மாட்டேன், எப்படியாவது அவனை திரும்பவும் இழந்து போன நன்மையை பெற்றுக் கொள்கிறது போல திரும்பவும் என்னுடைய பிள்ளையாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு புறப்பட்டு போகிறேன். அந்தரங்கமாய் வைத்து பூட்டப்பட்ட அந்த பிள்ளை வெளியரங்கமாய் நிற்கும் போது செத்த பிள்ளையா வரல, அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது அற்புதத்தின் பிள்ளையாய் வந்தது. வேதாகமத்தில் இன்றும் அறியப்படுகிறது. காரணம் அந்தரங்க ஜெபம். அந்தரங்கத்துல சொல்ற அந்த தீர்க்கதரிசியுடைய கட்டில் இவ்வளவு மேன்மை உள்ளது. அதான் 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவ சொல்றா, ஏசு என் கை மேல் தலை மேல கை வைக்கணும் இல்ல, ஏசு என் மேல என் கை தலை மேல கை வச்சு ஜெபிக்கணும்னு இல்ல, அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் நான் வெற்றி பெறுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் நான் சுகத்தை பெறுவேன். அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துன்னா அற்புதம் நடக்கும். நீங்க சொல்லுங்க, நான் இந்த உபவாசத்தையும் ஜெபத்துக்கு போவேன், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார். விசுவாசித்து நீங்க வரும்போதுதான் அற்புதம். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். உங்க விசுவாசம் பெரியதா இருக்கணும். நமக்கு ஒரு நம்பிக்கை, தீர்க்கதரிசி படுக்கிற கட்டிலையாவது கொண்டு வச்சுனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆலையில் அங்க கொடுக்கிற எண்ணெயை கொடுத்து ஆலையில் நான் பூசினேனா அற்புதம் நடக்கும். ஆலையில் நம்ம சாட்சி கேட்டோம் இல்ல, கடந்த 40 நாட்கள்ல
ஜெபம் நடக்கும்போது அதுல இருந்து வந்த எண்ணெய் அதை எடுத்துட்டு போய் தன்னுடைய பிள்ளையுடைய கால்கள்ல மேலெல்லாம் எல்லா பகுதிகளிலிருந்து அரப்பா. அந்த கால் புற்று, கால் ஆணி பகுதி, அப்படி ஆணி புற்றுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்குள்ள அவங்க பூசின போது ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிற அரப்பாயை மாற்றி அந்த ஆணி புற்றை மாற்றி அற்புத சுகத்தை கொடுத்தார். அந்த தாய் என்னிடத்துல வந்து, பசமா கொஞ்சம் என்ன தருவீங்களா, என் பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போய் அந்த பிள்ளை மேல விசுவாசத்தோடு தடவின போது அற்புதம் நடந்தது. தேவ பிள்ளைகளை, நமக்குள்ள விசுவாசம் பெருக பெருக அற்புதங்கள் அடையாளங்களை நடக்கும். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவர். நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆலயத்துக்கு போனோம்னா நம்ம அங்க போய் மார்க் போட்டு இத்தனை மார்க் இந்த பாஸ்டர் கொடுக்கலாம், இத்தனை மார்க் இந்த பாஸ்டர் கொடுக்கலாம், அப்படி வரக்கூடாது. விசுவாசத்தோடு வரணும். நான் எப்படியாகவே போவேன், எவ்வளவு ஜனக்கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை தொடுவேன். என்னை யாரு அதட்டினாலும் பரவாயில்ல, நான் அவரை தொடுவேன். அவருக்குள்ளே இருந்து வல்லமை வரணும். கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை சார்ந்து கொண்டால் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நம்ம நல்ல பலன் கொடுக்கணும். ஒன்று அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள வரணும். நல்ல பலன் கொடுக்கணும்னா ரெண்டு அவருடைய வசனத்தை நல்லா கேட்கணும். நல்ல பலன் கொடுக்கணும்னா அந்தரங்கத்துல என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நீங்க நல்ல பலன் கொடுக்கணும்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வார்த்தையை நீங்க எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமே. நல்ல பலன் கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் கொடுக்கிறவளா இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் யாருக்கு, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின். அதுக்கு முந்தின வசனங்கள்ல படிக்கிறோம், சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம், நீதிமான் என்ற நாமத்தின் நிமித்தம், தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம். 3 நாமன்னா என்னது, நாமன்னா என்னது, இப்படி ஒண்ணு போடும், அப்படிதான் பெயர். நான் இப்ப வாரேன், நீங்க என்ன செய்யுங்க, பாஸ்டர் அம்மான்னு கூட, பாஸ்டர் அம்மான்னு கூடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? இப்போ எனக்கு என்ன நாமம் வந்திருக்கு, பாஸ்டர் அம்மான்னு ஒரு பேர். எனக்கு ஏற்கனவே வேற பேர் இருக்கு, ஆனா நீங்க கூப்பிடுற ஒரு பேர் இருக்கு. பாஸ்டர் வந்தா என்ன செய்யுங்க, பாஸ்டர். அதே மாதிரி ஒரு நாமம், கர்த்தருடைய நாமத்தை, வேதத்தை சுமந்து கொண்டு நீதிமான் என்ற நாமத்தின் நிமித்தம், சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம், தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம் உங்க வீடுகளில் கால் மிதிக்கிறவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும், வெறும் தண்ணி கொடுத்தாலும், டீ தான் கொடுக்கணும் இல்ல, வெறும் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமற் போவது இல்லை. நீங்க எல்லாரும் கொடுக்கிறவளா இருக்கணும். ரெபேக்கா சொல்றா, தாகத்துக்கு தான்னு கேட்கிறாரு இல்ல, யாரு, எலியாசர் வந்து தாகத்தை தான் கேட்கும்போது, நீரங்குடியும் உம்முடைய ஒட்டகத்துக்கு என்ன செய்வேன், வார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வாரி கொடுத்தா. எலியாசர் திருப்ப அவளுக்கு பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் அவருடைய சகோதரங்களுக்கு உச்சிதங்களையும் கொடுத்தான். நம்ம வார்க்கும் போது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தரும். நம்ம வார்க்காம இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கர்த்தருக்காக கொடுக்கும்போது, இல்லை ஊழியக்காரர்களுக்காக கொடுக்கும்போது, இல்லை இறக்கப்பட்டு மற்றவர்களுக்காக கொடுக்கும்போது கர்த்தர் அந்த பிரதிபலனை தருவார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கொடுக்கிறதுலேயே கஞ்சத்தனமா இருப்பாங்க. வசனங்கள், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், அங்கு பூச்சியும் இல்லை துருவும் இல்லை. துரு பிடிச்சும் போகாது, பூச்சி பிடிச்சும் போகாது. என்ன செய்வோம், குப்பை குப்பையா அள்ளி அள்ளி நம்ம என்ன செய்வோம், சேர்த்து குப்பை வண்டியை சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வைப்போம். ஹல்லேலூயா. குப்பை அள்ளி, வசனத்துல குப்பையால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி வீட்டில் சேர்க்கிற மாதிரி சேர்த்தோம். என்னெல்லாம் சேர்ப்போம் சொல்லுங்க. துணிமணிகளை என்ன செய்வோம், சேர்ப்போம், குப்பை குப்பையா சேர்த்து வைப்போம். சிலருடைய அலமாரி பார்த்தீங்கன்னா டெஸ்டைஸ் மாதிரி இருக்கும். யாருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருக்கிற புடவை கூட இன்னைக்கும் சில வீடுகள்ல இருக்கு. கல்யாண நாள் ஆன இன்னைக்கு தூக்கி வெளியே போடுங்க.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா அதை தூக்கி என்னை தூர போட சொல்லலை. மற்றவங்களுக்கு கொடுங்க தேவ பிள்ளைகள். அதெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே போய் சொல்லக்கூடாது ஸ்டேட்டஸ் மாதிரி. ஐயோ ஆண்டவரே, அன்னைக்கே உள்ள சேலை இன்னைக்கு இருக்கப்பா. இதன் உண்மையிலே சொல்றேன், ஆவிக்கிற பிரகாரமும் இது வருந்தத்தக்கது. நமக்கு கையில் இருக்கிறத கொடுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்காவது ஆகும் அப்படி என்ன செய்வாங்க, மண்பாண்டம் தொட்டு வெங்கல பானை முதல் எல்லாம் என் பிள்ளைக்கு அன்னைக்கு கிடைச்சது என் பிள்ளை போகும்போது கொடுக்கணும். உன் பிள்ளை போகும்போது ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. இப்போ யாருக்கும் தேவையும் இல்லை. என்ன செய்வோம், ஆனாலும் தேவை இல்லைனாலும் எங்கதான் வருது, குப்பை மாதிரி அள்ளி போட்டுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் போடக்கூடாது. தேவை இல்லையா தூக்கி அங்கே கொடுத்துடணும். நிறைய ஸ்டாக்கா வரும். வர ஒரு சைடுன்னு வாங்கணும், ஒரு சைடில் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு சைடுன்னு வாங்கணும், ஒரு சைடில் என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுக்கிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. மேலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உங்க வீடுகளை சுத்தமா வைக்க பழகணும். நிறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. குறை சொல்ற மாதிரி இல்லை, நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம வீடு சுத்தமா இருந்தா நம்ம மைண்டு சுத்தமாகும். நம்ம மைண்டு சுத்தமா இருந்தா நம்ம வாழ்க்கையே சுத்தமாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வீடு சுத்தமாக தேவையில்லாதது எல்லாம் என்ன செய்யணும், அசுத்தங்களை மாற்றணும். சில வீடுகளுக்கு நம்ம போகும்போது தான் தெரியும், கட்டிலுக்கு அடியில இருக்கு என்ன செய்யும், அப்படி இருக்கும். கட்டிலுக்கு அடியில போய் அழகானது எல்லாம் வாங்கி வெளியே தள்ளி அப்பப்போ என்ன செய்யணும், சேல்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம ஹிந்துக்கள் கூட பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ வரும்போது என்ன செய்யறாங்க, போகி பண்டிகைன்னே வச்சிருக்காங்க. போகக்கூடிய ஒரு பண்டிகை. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு போகி பண்டிகை வரட்டும். எல்லாத்தையும் தூக்கி வீசக்கூடிய ஒரு பண்டிகை என்ன செய்யணும், வரட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க எங்கேயோ போகுது. கொடுக்கணும். நீங்க கொடுக்கிறவளாக இருக்கணும். ஆமென். கொடுக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் நம்ம வீடுகள்ல தங்கும். ஆமென். 1 கொரிந்தியர் 9:17 கடைசியாக சொல்லுது, நீங்கள் பிரசங்கித்தால் உங்களுக்கு பலன் பெறும். சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் உனக்கு ஐயோ. பிரசங்கம் பண்ணணும். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். சில பாத்தீங்கன்னா மைக்கு கிடைச்சாதான் பிரசங்கம் பண்ண இல்ல, காண்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் இடைக்கு ஒரு பாஸ்டர் நேற்றைக்கு ஒரு சாட்சி, அவங்க மனைவிக்கு முடியாம கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, அட்மிட் ஆயிருக்கிறாங்க. முன்னாளைக்கு அட்மிட். 3:30 மணிக்கு எழும்பி இன்னொரு நாளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் எழும்பி இருக்கு. ஐசி யூனிட்ல இருக்கும்போது எல்லாம் எழும்பி வெளியே இருக்கு. எத்தனை மணிக்கு, 3:30 மணிக்கு. அவர் ஏற்கனவே அப்படிதான், எங்க போனாலும் 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லாம இருக்கவே மாட்டார். நாங்க வாகமல்ல ஒரு பெரிய ஒரு செமினாருக்கு போனோம். அங்க போய் இவரை பார்த்தா ஏதோ ஒரு ஆள்கிட்ட பேசி நிற்பாரு. இவர் எப்படி பழக்கம்னு கேட்டா பழக்கமே இருக்காது. ஆனா சுவிசேஷம் சொல்ற ஒரு வாஞ்சு வசனம் சொல்லுது, பிரசங்கிக்கிறதுனாலே பலன் பெருகும். மக்களை ஆதாயம் பண்ணுகிறதுனாலே பலன் பெருகும். வீட்டோரங்களில் கனி கொடுக்கணும். வீட்டுக்கு பால்காரன் வருவாங்க, வீட்டுக்கு ஒரு பேப்பர்காரன் வருவாங்க, வீட்டுக்கு ஒரு சீட்டுக்காரன் யாரோ ஒருவர் வருவாங்க. உட்கார வச்சு சுவிசேஷத்தை நல்லா சொல்லி கொடுக்க. ஹல்லேலூயா. பலன் பெருகும். அவங்களுக்கு சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும். இப்போ நீங்க பலன் என்ன செய்யும், உங்களுக்கு பெருகும். காண்கிறவங்க, போகிற இடத்துல, கடைக்கு போகிறவங்களை அந்த இடங்களை பார்க்கும்போது சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆட்டோ ஓட்டி வரும்போது ஆட்டோல ஏறி வருவாங்க, ஆட்டோக்காரனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் நமக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் பலன் பெருகும். எல்லாரும் தான் மேடை பேச்சாளர் ஆக முடியாது, எல்லாரும் தான் சர்ச்சில் மைக் எடுத்து பேச முடியாது. ஆனால் எல்லாருக்கும் பேச முடியும் நம்முடைய வீடுகளில். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வீடுகளை நீங்க சொல்லி பழகி பார்த்தீங்கன்னா வீட்டுள்ள சண்டைகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வருகிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. கடைசியாக நம்ம பார்த்தோம்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டோரங்களில் தான் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். தன் வீட்டுக்காரன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பைபிள் அதான் சொல்லுது, வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, காட்டு செடி அல்ல, நம்ம ஆண்டவர் கனி தரும் செடி. நீ காட்டு செடியா மாறக்கூடாது, நீ கனி தரும் செடியா மாறணும். எங்க கனி கொடுக்கணும், வீட்டோரங்களே. நம்ம வீட்டுல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்.
ஆவியின் கனிகள் நமக்குள்ளே வெளிப்படணும். வீட்டோரங்களில் தான் கனி கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வீட்டுக்கு கனி கொடுக்கல, நம்ம வீட்டுக்கு கனி கொடுக்கணும். காட்டுல இல்ல, வீட்டுல கனி கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி நம்ம வீடை ஆதாயப்படுத்தாமல் போனால் நமக்கு என்ன செய்யல? லாபம் உண்டா? இல்லை. நம்ம வீட்டை நம்ம ஆதாயப்படுத்தணும். காயங்களை, இந்த திராட்சை பழத்துக்கு ஒரு மேன்மை உண்டு, அது காயங்களை ஆற்றக்கூடியது, அது வயிற்று புண்ணை குணமாக்கக்கூடியது. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, உனக்கு அடிக்கடி வருகிற பலவீனத்தின், வயிற்று பலவீனத்தின் நிமித்தம் திராட்சரசத்தை கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக்கொள். அப்போ அது திராட்சரசம் புண்ணை என்ன செய்யக்கூடியது? ஆற்றக்கூடியது. உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க திராட்சரசம் குடிங்க, திராட்சை பழம் ஜூஸ் குடிங்க, அந்த புண்ணை ஆற்றக்கூடியது. பைபிள் அதுதான் உங்களுக்கு சொல்லி தருது. பைபிள மெடிக்கல் சயின்ஸ் தான். மெடிக்கலா எல்லா ஆகாரம் உள்ள இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த திராட்சை ரசம் குடிக்க குடிக்க, திராட்சை பழ ஜூஸ் குடிக்க விட வயிற்று புண்ணு என்ன செய்யும்? ஆறும். ஹல்லேலூயா. இப்போ இது என்ன செய்யும்? மற்றவங்களை தேற்றும். நல்ல சமாரியர் இடத்துல எண்ணெய் பூசி காயங்களை ஆற்றுகிறதற்கு எதை பயன்படுத்தினாங்க? திராட்சை ரசம். இல்ல, அவன் கையில இருந்து திராட்சை ரசத்தை எல்லாம் வார்த்தான். இப்போ காயங்களை ஆற்றக்கூடியது கூட இந்த திராட்சை பழம். மனக்காயத்தோடு வேதனையோடு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அவர்களுக்கு நம்ம தேற்றுகிற வார்த்தைகளை கொடுத்து அரவணைக்க வேண்டும். அதுதான் ஒரு மனைவியுடைய கடமை. மனக்காயத்தோடு ஒரு புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் நம்மை தேடி வரும்போது நம்ம வாயிலிருந்து கனி கொடுக்கிற வார்த்தைகள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. குணமாக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்க. உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கு. நெத்தி கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு கழுத்து பயங்கர பெயின், தாங்க முடியாத பெயின். உண்மையில என்ன செய்யன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வந்து படுத்துட்டு வெளியே டிராவல் போகணும், போயிட்டு வந்து படுத்துட்டேன். படுத்து சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் எழும்பி உட்கார்ந்துருக்கும் போது கமலம் சிஸ்டர் வீட்டுக்கு வராங்க. நான் சொன்னேன், இப்படி எனக்கு கழுத்து நல்ல பெயினாக இருக்குது, நல்ல நீர் போட்டிருந்து நல்ல பெயினாக இருக்குது, தாங்க முடியாத பெயினாக இருக்குது. உடனே அவங்க எழுப்பி வந்து அந்த கையை வச்சு அழகா அதை எடுத்து தடவி ஸ்தோத்திரம் பண்ணி, ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். உங்கள் கைக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. இருக்கா இல்லையா? செபிக்கிற பிள்ளையுடைய கரத்தில் அந்த அபிஷேகம் இருக்கு. நீங்க கை வச்சு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். தெய்வ பிள்ளைகளை வியாதிப்பட்ட இடத்துல வச்சு ஜெபிக்கணும். கர்த்தர் அற்புதம் செய்வார். சாட்சியை சொல்ற தெய்வ பிள்ளைகளை, நம்ம மேல அந்த அபிஷேகம் இருக்கு. நம்ம தான் என்ன செய்வோம்? யாராவது சுகம் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? பாச கூட்டிட்டு வருவோம், பாசமா கூட்டிட்டு வருவோம். இல்ல, நீங்க முழங்கார் பண்ணிட்டு கை வச்சு ஜெபிங்க, கர்த்தர் அதிகாரப்படுத்தி பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம கை மேல அந்த அபிஷேகம் இருக்கு. ஆனா ஜெபிக்காம ஒண்ணும் செய்யாதீங்க. நீங்க நல்லா ஜெபிங்க, நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்காக பயன்படுங்க. உங்க வீடுகளை தேடி வாராங்களா, வேதனையோடு வாராங்களா, துக்கத்தோடு வாராங்களா, அவங்க காயங்களை ஆற்றுங்க, அவங்களை குணமாக்குங்க. 2 காரியம் செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? மனைவி காயங்களை ஆற்றணும், 2வது குணமாக்கணும். பார்த்தாலே தெரியுது, குணமாக்குற மாதிரி தான் தெரியுது. ஹல்லேலூயா. குணமாக்கணும். 2 வேலை நீங்க செய்யணும். அப்போ நம்ம செய்தி முடிவுக்கு வந்துட்டு சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் கொடி. அது எங்க இருக்கணும்? செடியோடு ஐக்கியமா இருக்கணும். இல்லைன்னா வெளியேறியப்படும், உலர்ந்து போ, அக்னியில் எரியப்படும். படிச்சீங்களா இவ்வளவு? இப்போ நீங்க இன்னி முதல் என்ன செய்யணும்? யாராவது சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா வீட்டில் போனோன்னு சொல்லிடுங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே ஐக்கியப்படணும். 2 பேரும் கை கோர்த்து செபிக்கணும். அப்பதான் பலன் வரும். 2வது என்னது? இது மதிலை தாண்டும். ஒரு மனைவிக்கு பிரச்சனை வருமா வராதா? எல்லா பழி உங்க மேலதான் வரும். அல்லது செய்ய உள்ளதெல்லாம் பழி உங்க மேல. பழியை ஏற்றுக்கிட்டு அந்த ஆண்டுடைய பலத்தினால் அந்த மதிலை தாண்டி போகணும். எதிராளிகள் உண்டு, தண்ணீரை கடந்தது போல கடந்து போகணும். 3வது என்ன செய்யணும்? பலன் கொடுக்கணும். மிகுந்த பலன் கொடுக்கணும், அதிக பலன் கொடுக்கணும். கானான் தேசத்துக்கு பலன் கொடுக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்? 1, கர்த்தருடைய செட்டைக்குள்ள வரணும், வசனத்தை நல்லா கேட்கணும். அந்தரங்கமா வீட்டை பூட்டிட்டு உள்ளறைக்குள்ள போய் சூனியமா ஜெபித்தது போல ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? நல்லா கொடுக்கணும்.
கொடுக்கிறவளா இருக்கணும். பலன் வேணும்னா சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, திராட்சை பழங்கள் என்ன செய்யணும்? ஆற்றுகிறவளா, காயங்களை ஆற்றணும். மற்றவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுக்கு அதான் சொல்லுது, தன் வீட்டு உன் வீட்டோரங்களில், ஆண்டவர் புருஷன் உன் வீட்டோரங்களில் கனிதருன்னா அடுத்த வீட்டுக்கதை, இந்த வீட்டுக்கு தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கிற ஒரு குணசாலியான ஸ்திரீ போல என் வீடு இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பாடு வைக்கணும், எப்படி பொருளாதாரத்தை மேற்கொள்ளணும், எப்படி பிள்ளையுடைய எதிர்காலத்தை செய்யணும், தன் வீட்டுக்காரத்தை சிந்திக்கணும். அவன் அதிகமாக நம்ம என்ன செய்வோம்? ஜன்னல் வழியா அப்படி பார்த்து கார் வாங்கியிருக்கான், அங்கே வீட்டு வேலை நடக்கிற போது இருக்கு, அங்கே பெண்ணு பார்க்க வந்தாங்க போல இருக்கு, யாரோ என்னதோ அது அறிவு வரைக்கும் நம்ம மனசு என்ன செய்யாது? நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு, பிள்ளைக்கு சாப்பாடு இருக்கா, சமையல் பண்ணோமா, அடுத்த நேரத்துக்கு பால் இருக்கா, ஒன்றும் பார்க்கறது கிடையாது. அடுத்த வீட்டு ஜன்னல்ல பார்த்து 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 அவன் பாத்தியா பை நிறைய கொண்டு வந்தான், என்ன கொண்டு வந்தானோ என்னது. இதெல்லாம நம்ம கணக்கெடுப்புக்காரல்ல ஃபர்ஸ்ட் ஆள் அடியல்ல, கணக்கெடுக்க ஆண்டவர் வைக்கல, ஏன் வீட்டு வேலையை செய்து. அதான் அநேக வீடுகள்ல பாத்தீங்கன்னா வீடு சுத்தம் இல்லாததற்கு காரணமே அடுத்த வீட்டை பார்க்கறதுனால தான். அவனை பார்த்து பார்த்து எரிஞ்செரிஞ்சு இவன் தான் சாவானே தவிர அவன் சாவ மாட்டான். அவனை பார்த்து நீங்க செய்தீங்கன்னா நீதான் சாவே தவிர அவன் சாவ மாட்டான். தெய்வ பிள்ளைகள், உண்மையா சொல்றேன். நம்ம வீட்டு காரியத்தை பார்த்து சுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல சுத்தம் பண்ணு, கிளீன் பண்ண வேண்டிய இடத்துல என்ன பண்ணணுமோ எல்லாம் நம்ம நிவர்த்தியா செய்தோன்னா அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. காயங்களை ஆற்றணும், வயிற்று புண்ணை ஆற்றுறது மாதிரி குணமாக்கணும். இந்த கிருபைகளை கர்த்தர் தந்து ஒரு நல்ல ஒரு மனைவியாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல மனைவியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அப்படி எழுப்பி நிற்போமா? ஜெபமனோ. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம். ஒரு நாளும் குடும்ப ஐக்கியம் நம்மை விட்டு மாறக்கூடாது. நாம் ஆடி போகக்கூடாது, நாம் உலர்ந்து போகக்கூடாது, நாம் வெளியே அக்னியில் எரியப்படக்கூடாது. ஒரு கொடி என்னெல்லாம் செய்யணும்னு கற்றுத்தந்த. இன்னும் நீங்க நிறைய மெசேஜ் இது கல்யாண வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் குடும்ப ஆசீர்வாத கூடுகைகளில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்கள்லாம் வாசிக்கக்கூடிய அழகான ஒரு சங்கீதம். உங்களுக்கே நிறைய பாயிண்ட் தெரியும். இன்னும் நிறைய பாயிண்ட் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். நான் அதை கூட சேர்த்துக்கிட்டதற்கு வசதியா இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசினாரானால், ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்கப்பா. ஒரு மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். கர்த்தர் சீயோனில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை பார்க்கும்படியாக செய்யும்படியாக ரெண்டு கரங்களை யாரெல்லாம் இந்த வசனம் எனக்கு கூட ஆண்டவர் பேசியிருக்காரு, மனமுடி வாக்குற வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு மேல வந்திருக்கிறான். சுவரில் மேல் படர முடியாதபடி நான் எதுக்காக பெண்ணாக பிறந்தேன் அப்படின்னு கூட நீங்க சிலர் கேட்டிருக்கலாம். எத்தனையோ வியாதிகள் உங்களை மேற்கொள்ள நினைக்கலாம். படர முடியாதபடி சில வார்த்தைகள், சில அம்புகள், சில எதிராளிகள் உங்க வாழ்க்கையை அப்படி அமைக்கி வைக்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சுவர் உண்டு, தடை உண்டு, ஆனால் சுவரின் மேல் படரும். ஆண்டவரே நான் பலன் கொடுக்கணும், அநேகருடைய காயங்களை ஆற்றணும். இதுவரைக்கும் நான் சுவிசேஷத்தை சொல்லல, ஆனா என்னை சுவிசேஷத்தை சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் கொடுக்கல. அநேகர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான சம்பளம் வாங்கினா கூட அநேகர் கொடுக்கறது இல்லை. கர்த்தருக்காக கொடுங்க தேவ பிள்ளைகளை. கொடுக்கிறவன் பலன் மிகுதியாய் பெறுவான். அநேகர் ஜெபிக்கிறது இல்லை. சந்தை வெளிகளில் ஜபாலங்கள் ஜபம், அந்தரங்க ஜபம் இல்லை. அநேகர் வசனத்தை கேட்கறது இல்லை. வசனத்தை கேட்கிறவன் பலன் கொடுப்பான். ஆண்டவரே, விசுவாசத்தில் கற்பந்தரிக்க பலன் இல்லாத அந்த சாராள் வயது சென்றவள் போது அவள் கற்பந்தரித்தாள். என்னையும் தரிக்க பண்ணுங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். கனி கொடுக்கணும். ஒரு மனைவி, நான் எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் ஒரு வீட்டின் மனைவி. ஆண்டவரே அப்பா, வீட்டோரங்களை நான் கனி கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பலன் கொடுப்பீரால். ஈசாக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். அவன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்கள் பெண்களை ஒவ்வொருவரை 100 மடங்கு
மடங்கு பலன் கொடுக்கிறவளாக மாற்றும் ஆண்டவரே. காயத்தை ஆற்றக்கூடிய நிலைமையில பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கேளுங்க, உன்னத ஆவியின் பலனை கேளுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. கேளுங்க, பலன் மிகுதியான பலன் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஏதோ சின்ன பலன் அல்ல, கானான் தேசத்து பலனை கொடுக்கணும். ஓ ரகல வீரவஷதலதரகதர உடரவலகதர. கொடி என்று சொல்லும் போது அதுக்கு பலனே இல்லை, ஆனால் அதற்குள்ளதான் கனி இருக்கும், அதற்குள்ளதான் ஆண்டவர் அபிஷேகத்தை வைக்கிறார். யார் பலன் இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அவர்களைத்தான் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனீனப்படுத்தப்படுகிற இடங்கள் உண்டு, பலவீனப்பட்டு அவமாக்கப்படுகிற இழிவாய் எண்ணப்படுகிற இடங்கள் உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் தாரு. நீங்க பலவீனப்பாண்டு, நீங்க பலவீனமானவர்கள், ஆனால் கர்த்தருடைய பலன் உங்க மேல வருகிறது, கர்த்தருடைய பலன் உங்க மேல வருகிறது. சில மதிலை தாண்ட போறீங்க, சிலர் கனி கொடுக்க போறீங்க, சிலர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட போறீங்க. ஹல்லேலூயா. சிலர் கற்பந்தரிக்க போறீங்க, சிலர் கற்பந்தரிக்க போறீங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரப்போம். ஹல்லேலூயா. ரபா ஷதல வீரதர மகிமை தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தையினால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காயங்களை ஆற்றுங்க, மற்றவர் கதைகளை பேசாதீங்க, காயங்களை ஆற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் உடாபா ஷதா ராமா மாமா. ஆவியானவரே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலா என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையானவரே என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான். ஆவியானவரே
உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகிறது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகிறது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகிறது. ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, ஒரு நல்ல மனைவியா என்னை மாற்றுங்கப்பா, ஒரு கனிதரு திராட்சை கொடியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை திராட்சை கொடியாய் மாற்றுங்க ஆண்டவரே. நான் மிகுந்த கனியை கொடுக்கணும், நான் காயங்களை ஆற்றணும், என் மேல அந்த குணமாக்குற வல்லமை வெளிப்படட்டப்பா, குணமாக்குற வல்லமை, குணமாக்குற வல்லமை, குணமாக்குற வல்லமை, குணமாக்குற வல்லமை. இந்த குணமாக்குற வல்லமை வெளிப்படுவதாக. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவார். ஆண்டவரே ஒரு கனிதரும் திராட்சை கொடியாய் மாற்றும் என்று சொல்கிறவர்கள் ஒரு விசை கூட வலதுகரத்தை உயர்த்தி அர்ப்பணிப்போடு. ஆண்டவரே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தையை பேசும்படியாக அடியாளுடைய பலப்படுத்தினீரத்தா. அன்றுவரை எல்லா துதியும் கனமும் மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்ன வார்த்தை அவர்களுக்கு கிடைத்ததோ அதை பிடித்து கொண்டு போகிறார்கள். ஒரு மனைவி கனிதரும் திராட்சை கொடி என்று எங்களை நீர் வாழ்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே நீர் வாழ்த்தின அந்த சத்தம் எங்கள் காதுகளில் துணித்து கிடக்கிறது. அதை போல வீட்டோரங்களை கனிதரும் கொடிகளாக எங்களை நிலைநிறுத்துங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.